பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான வேத பகுதி சங்கீதம் 6வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அருமையானவர்களே, ஏற்றுக்கொள்வார் என்ற விசுவாசத்தோட தைரியத்தோடு நீங்கள் ஜெபத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு நிற்கும் போது நீங்கள் ஜெபிக்க தொடங்குவதற்கு முன்பதாகவே உங்கள் ஜெபத்திற்கு பதில் வந்துவிடும். பிரியமானவர்களே, இங்க எவ்வளவு தெளிவா வசனம் சொல்லுது பாருங்களேன். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். உங்களோட ஜெபத்தை நீங்க இரவெல்லாம் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு படுக்கையில் அமர்ந்திருக்கலாம். உங்களோட ஆத்துமா வெளித்து ஜெபித்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் உங்களோட ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டார் என்று விசுவாசத்தோடு கூட நீங்க எந்த நிலைமையில எந்த இடத்துல இருந்து ஜெபித்தாலும் அவர் உங்களோட ஜெபத்தை கேட்டு விட்டார். பிரியமானவர்களே, இங்க தாவீதுராஜா அதை தான் தெளிவா சொல்றாரு பாருங்களேன். இக்கட்டு நேரத்தில் காக்கும்படியாக அவர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, வேண்டுதல் பண்ணும்போது அவர் தேவன் என் ஜெபத்தை கேட்டு விட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்றார். பிரியமானவர்களே, அவர் தம்முடைய கர்த்தராகிய தேவன் அவருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசத்தோடு சொல்றார். இன்றைக்கு இந்த வசனம் உங்களை தொடப்படட்டும். நீங்களும் எதுக்கெல்லாம் ஜெபித்தீர்களோ வாயில் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். அவரின் ஜெபத்தை தள்ளல, அவரின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார், என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு இப்பொழுது அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவரின் ஜெபத்திற்கு பதில் தந்து விட்டார். நான் சுகமாகிவிட்டேன், நான் பலத்தை பெற்றுக்கொண்டேன், நான் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டேன், நான் இருந்த இடத்தில் இனி இருக்க மாட்டேன். தேவனாய் கர்த்தர் என்னை உயர்த்தி வைப்பார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுவீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் என்னென்ன ஜெபத்தை விண்ணப்பத்தை கர்த்தர் எடுத்தீங்களோ அது அத்தனை கேட்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு யெகோவா நிஸ்ஸி உங்களோட வாழ்க்கையில் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரசோரி. ஆமென், ஆமென், ஆமென்.